நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டுள்ள வேத வசனம் சங்கீத புத்தகங்கள் 77வது சங்கீதம் 14ஆம் வசனம். சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்கள் செய்யும் இயேசு என்ற தலைப்பிலே இந்த ராத்திரியிலே சிறிது நேரம் தியானிப்போம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த 2 வசனங்களும் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறாராம். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், இயற்கைக்கு மேற்பட்ட ஆச்சரியமான செயல்களை செய்து நம்மை மகிழ பண்ணுகிறவர். முதலாவது அவர் செய்கிற அற்புதம் சுவாபத்தில் அற்புதம், நம்முடைய குணாதிசயத்தில் அற்புதம், நம்முடைய பண்பிலே, நம்முடைய நடத்தையிலே ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்படின்னா ஒருவேளை நம்மிடத்தில் மாற்றவே முடியாத, யாராலும் மாற்ற முடியாத கெட்ட குணங்கள் இருக்கலாம், அதையும் அவர் மாற்றுகிற வல்லமை படைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வேத புத்தகத்தில் சகையு என்ற மனிதனுடைய வாழ்க்கையில், அவனுடைய சுவாபத்திலே ஆண்டவர் ஒரு மாறுதலை, ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார். இந்த சகைவின் சரிதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாக இருந்த சகைவு எனப்பட்ட ஒரு மனுஷன் என்று அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆயக்காரர்களுக்கு தலைவன், அநியாயமாய் வரி வசூலித்து ரோம் அரசாங்கத்துக்கு கொடுக்கிற ஒரு மனிதன். அவன் மிகவும் பணக்காரனாக இருந்தான். அவனுடைய பெயர் சகையு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் என்று சொல்லி. இந்த லூக்கா 19:3-4 வசனங்களை வாசித்தோம் என்றால், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க இந்த சகையு வகையை தேடுகிறான். அவன் குள்ளனான சரீரத்தை உடையவன், குட்டையானவன். ஆகவே ஜனக்கூட்டத்தில் இயேசுவை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறுகிறான். ஆண்டவரை பார்ப்பதற்கு சகைவுக்கு அவ்வளவு ஆவல். வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று. எப்படி ஆண்டவரை தேட வேண்டும்? சங்கீதம் 42:1, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிற என்று சொல்கிறார். சங்கீதம் 63:1 சங்கீதக்காரன், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே
என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சகி வகை தேடினான். ஆகவே காட்டத்தி மரத்திலே ஏறுகிறான். லூக்கா 19:5 சொல்கிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஏனென்றால் அந்த சகைவை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லூக்கா 19:7 சொல்கிறது, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அவன் பாவியான மனுஷன், அவன் அநியாயமாய் வரி வசூலிக்கிற ஒரு மனிதன் என்று பொதுமக்கள் யாவராலும் வெறுக்கப்பட்ட மனிதனாக காணப்பட்டான். இயேசு அவனை தேடி வந்தார். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பாவம் செய்து அதனாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? என் பாவத்தை எங்கே மன்னிக்க அதிகாரம் படைத்தவர் யார்? என் பாவத்தை எங்கே தீர்ப்பது? என் பாவத்தை எங்கே தொலைப்பது என்று கதறிக்கொண்டிருக்கிறாயோ? பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. உன் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய். 1 யோவான் 1:9 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கார் என்று நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. யோவான் 2:25 படி மனுஷருக்குள் இருப்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். லூக்கா 19:6 சகைவு சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் என்று வேதம் சொல்கிறது. அவன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இயேசு அந்த வீட்டிற்குள் வருகிறார். சகைவு அவரை பார்த்து சொல்லுகிறான். அவன் உள்ளத்திலே ஒரு திருப்பம், ஒரு மாற்றம், அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். எப்படி? அவன் சொல்லுகிறான் லூக்கா 19:8 சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 திரும்ப செலுத்துகிறேன் என்றார். சகையுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அவன் குணாதிசயத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அவனுடைய சுவாபத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. பழைய பாவ வாழ்க்கை அவன் விட்டு விடுகிறான். லூக்கா 19:9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொல்கிறார். இயேசு உங்களுக்கு இலவசமாக ரட்சிப்பை கொடுக்க ஆவலுள்ளவராக இருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அது மாத்திரமல்ல, அவருடைய திவ்ய சுவாபங்களான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், கலாத்தியர் 5:22-23 சொல்கின்ற இந்த ஆவின் கனிகளை நமக்கு கொடுக்க ஒரு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். என்ன பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து இயேசுவால் விடுவிக்க முடியும். யோவான் 8:32 சொல்கிறது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யோவான் 8:36 சொல்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினான், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு மனிதனுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக முழு குடும்பத்தையும் ரட்சிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். என்னால் அப்போஸ்தலர் 16:31 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ ஆண்டவர் செய்கிற முதலாவது அற்புதம் சுவாபத்திலே, பண்பிலே, குணாதிசயத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார். நடத்தையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார். இரண்டாவதாக, இயேசு நம்முடைய வாழ்வின் தேவைகளிலே அற்புதங்கள் செய்கிறார். இதற்கு நல்ல உதாரணம் கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு செய்த அற்புதம். ருசியற்ற தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றி கல்யாண வீட்டாரின் தேவைகளை சந்தித்தாரே. யோவான் எழுதின சுவிசேஷம் 2:1-11 இந்த அற்புதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம். யோவான் 2 3 நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று யோவான் 2:1-2 சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் இயேசுவை அழைக்க வேண்டும். We should invite Jesus in every aspects of our life. Then only he can do miracles in your life.
இயேசுவை உங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிக்கும் அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுதுதான் இயேசு உங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் அற்புதத்தை செய்ய முடியும். அங்கே ஒரு குறைவு ஏற்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். we have to inform Jesus. வாழ்விலே தேவைகள் குறைவுகள் ஏற்படும் பொழுது இயேசுவிடம் தெரிவியுங்கள். அப்படின்னா தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நிச்சயமாய் இயேசுவிடம் எந்த பிரச்சனை நீங்கள் கொண்டு சென்றாலும் அதுக்கு ஒரு நல்ல தீர்வை அவர் வழங்குவார். மனம் கலங்காதீர்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். 1 பேதுரு 5:7 சொல்கிறது, இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த திராட்சரசம் இல்லை என்ற தகவல் இயேசுவிடம் தெரிவிக்கப்பட்டது. அடுத்தது இயேசு சில கட்டளைகளை கொடுக்கிறார், சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். இயேசு 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இயேசு ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். we should obey Jesus. என்ன நடக்குது பாருங்க. ருசியற்ற தண்ணீர் ருசியுள்ள திராட்சரசமாய் மாறுகிறது. இயேசு 11ஆம் வசனம் யோவான் 2:11 சொல்லு, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவருடைய விசுவாசம் வைத்தார்கள். அற்புதம் நடப்பதற்கு வாழ்வின் தேவைகளிலே அற்புதம் நடப்பதற்கு 3 காரியங்களை மறக்கக்கூடாது. வாழ்வின் எல்லா பகுதிக்கும் இயேசுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும், இயேசுவை அழைக்க வேண்டும். யோவான் 6 மத்தேயு 6:33 சொல்கிறது. மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசுவை வாழ்வின் எல்லா பகுதிக்கும் அழைத்து கொண்டு வாருங்கள். இன்வைட் ஜீசஸ். என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இயேசுவிடம் தெரிவியுங்கள். இன்ஃபார்ம் ஜீசஸ். இயேசு சொல்கிற ஆலோசனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். ஒபே ஜீசஸ். அப்படி என்றால் வாழ்வின் தேவையில் அற்புதம் செய்வார். 3வதாக கடைசியாக இயேசு நம்முடைய சரீரத்தில் அற்புதம் செய்கிறார். நம்முடைய சரீரத்தில் அற்புதம் செய்கிறார். நாகமான் ஒரு பெரிய குஷ்டரோகியாக இருந்தான். ஆனால் யோர்தான் நதியில் அவன் 7 தரம் மூழ்கி எழுந்த பொழுது அவனுடைய மாம்சம் சிறுபிளின் மாம்சம் போல் மாறியது. நம்முடைய சரீரத்திலேயும் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை வைத்தியர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம். வைத்தியர்களால் முடிந்த வைத்தியம் செய்துவிட்டோம், இனி வேறு வழியே இல்லை என்று சொல்லி உங்களை கைவிட்டிருக்கலாம். குஷ்டரோகி ஒருவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குணமாக்கினதை மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40, 41, 42 வசனங்களிலே வாசிக்கலாம். அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மார்க் 1ஆம் அதிகாரம் 40, 41, 42 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, நம்ம பல பாஸ்டரில் ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கி வாலிப தம்பி தங்கைகள் கூட முழங்கால் படியிட விருப்பம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தருது பார்க்கும்போது. நன்றாக உங்களால் உடலிலே வலு இருந்தால் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். எந்த பாஸ்டரில் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். ஆனால் உங்களால் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண முடிஞ்சதுன்னா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது குஷ்டரோகி இடத்தில் வந்தவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். அந்த நாட்களிலே குஷ்டரோகிகளுடைய நிலைமை என்ன என்று குறித்து லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் தெரிவிக்கிறது. அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம், லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 44, 45, 46 வசனங்கள். அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன். ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. அவன் குடியிருப்பு பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். அவன் தீட்டுள்ளவனாக எண்ணப்படுவான்.
அவன் வஸ்திரம் கிழிந்ததாக இருக்க வேண்டும், அவன் தலையை மூடக்கூடாது, யாரும் அந்த பக்கத்தில் வந்தால் அவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். இங்கே வந்து விடாதீர்கள், நான் ஒரு குஷ்டரோகி இருக்கிறேன், என்னை தொட்டால் தீட்டு என்று சொல்லி அவன் சத்தமிட வேண்டும். அப்படிப்பட்டவன் இயேசு கூசாமல் தொட்டு சுகமாக்கினார். எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர், எவ்வளோ மனதிற்குள்ள ஆண்டவர். உலகம் உங்களை அருவருக்கலாம், இயேசு ஒரு நாளும் அருவருக்க மாட்டார். உலகம் உங்களை வெறுக்கலாம், இயேசு ஒரு நாளும் வெறுக்க மாட்டார். உலகம் உங்களை புறம்பே தள்ளலாம், இயேசு ஒரு நாளும் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பை தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இந்த குஷ்டருடைய சரீரத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்தார். சுவாபத்திலே அற்புதம், இரண்டாவதாக வாழ்வின் தேவைகளிலே அற்புதம், மூன்றாவதாக சரீரத்திலே அற்புதம். சில வாரங்களுக்கு முன்பதாக நான் வாட்ஸ்அப்பில் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு தேவனுடைய ஊழியர் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அவங்க அக்கா மரண படுக்கையில் இருந்தார்கள். ஐசியூவில் அவர்களுக்கும் மரணத்திற்கும் தொட்டுவிடும் தூரம் தான் இருந்தது. கல்லறைக்கு கூட பார்த்தாச்சு, அவ்வளோ மோசமான கண்டிஷனில் அவங்க இருந்தாங்க. ஆகவே நான் அந்த ஊழியரோடு தொடர்பு கொண்டு, கலங்காதீர்கள் சகோதரரே, நான் உங்கள் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன், நிச்சயம் ஆண்டவர்களுக்கு சுகம் கொடுப்பார், நான் போராடி ஜெபிப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அவர்களுக்காக நிறைய ஊழியர்களும் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர்களை தொட்டார். மரணத்தோடு போராடி கொண்டிருந்த ஐசியூவில் இருந்தாங்க. ஆண்டவர்களை தொட்டு சுகமாக்கி ரூமுக்கு வர கிருபை செய்தார். அப்புறம் பரிபூர்ண சுகம் கொடுத்து வீட்டிற்கு அவர்கள் வர கிருபை செய்துள்ளார். எவ்வளோ நல்ல ஆண்டவர். மரணத்தில் நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள் மறைந்து இருக்கிறது. நம்முடைய சுவாசம் அவர் கையில் இருக்கிறது. எந்த மனிதனுடைய கையிலும் இல்லை, பிசாசுடைய கையில் இல்லை, இயேசுவின் கையில் தான் அவன் ஜீவன் இருக்குது. இயேசுவின் கையில் தான் அவன் சுவாசம் இருக்குது. அதை மறந்து போயிடக்கூடாது. வைத்தியர்கள் கைவிட்டிருக்கலாம், ஆனால் இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ஊழியத்திற்காக மதிய நேரம் ஒரு 2 மணி இருக்கும், சாந்தி நகர் பாளையங்கோட்டையில் எங்கள் அப்பா அம்மா வீட்டில், பெற்றோருடைய வீட்டில் இருந்துச்சு. ஊழியத்துக்கு நான் கிளம்ப ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய உறவினர், நெருங்கிய உறவினர் நான் ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான். அவன் சொன்னான், சுரேஷனே, என் மனைவி 2 தடவை கருத்தரித்து கருவிலே அந்த குழந்தை செத்து போயிட்டு, கருவு அழிந்து விட்டது, 3வது தடவை கன்சீவாக இருக்கிறா, ஜெபமனுங்க. நான் நல்ல மத்தியானம் 2 மணி வெயில். அவன் வெளிநாட்டில் இருந்தபடினால நான் கேட்டேன், உன் மனைவிக்கு தமிழ் தெரியுமா, நான் இல்லை ஆங்கிலத்தில் ஜெபமனுமான்னு கேட்டேன். அவன் சொன்னான், என் மனைவிக்கு தமிழ் தெரியும், அதனால் நீங்கள் தமிழ்லேயே ஜெபமனுங்கண்ணா. மத்தியானம் 2 மணி வெயில், ஊழித்து ஆயத்தம் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் உள்ளம் உருகி உடைந்த நிலைமையில கதறி ஜெபித்தேன். தேவன் ஜெபத்தை கேட்டார். அந்த கரு அழியல்ல, ஒரு அழகிய ஆண் குழந்தையை கொடுத்தார். அதை தொடர்ந்து ஒரு பெண் குழந்தையை அந்த மகளுக்கு கொடுத்தார். இந்த 2 குழந்தைகளோடு சந்தோஷமாய் அவர்கள் வெளிநாட்டிலே வசித்து வருகிறார்கள். இயேசு அற்புதம் செய்கிறவர், அற்புதாமூர்த்தி. அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை. உடைய வாழ்வில் என்ன கருத்து அற்புதம் தேவையோ தயங்காமல் இயேசுவிடம் கேளுங்கள், அவர் செய்வார். இயேசுவே, என்னுடைய வாழ்வில் அற்புதம் செய்யும் என்று ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்புள்ள பரமத்தாப்பனை, யார் யார் வாழ்க்கையிலெல்லாம் அற்புதம் தேவையோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவர் விரும்புகிற அற்புதத்தை செய்தரலாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி இப்படி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் இதை பார்ப்பனுடைய சரங்களை விட்டு நீங்க வடிகட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. Be healed in the almighty name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்ப்போருடைய சரங்களிலிருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் உபாதைகளும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். சிலுவையில் எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்த தேவன் இதை பார்ப்போருடைய சரங்களை அற்புதங்களை செய்தரணும். செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள்.
உடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவராய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.